இப்போ வந்து இப்போ எல்லாமே இணையம் முழுக்க, இண்டஸ்ட்ரி முழுக்க, உலகம் முழுக்க அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து ரஜினிகாந்தோட வேட்டையனோட ஃபீவர் தான் பயங்கரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். அதுக்கு இடையில நாங்களும் இருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. தவிர இது வந்து விஜய் அவருடைய கடைசி படத்தை இயக்க போகிற எச் வினோத் முன்னாடி ஒரு விஷயத்தில் சொல்லிட்டார். எப்போ சொன்னார்னா, துணிவு வாரிசு அந்த பிரச்சனைகளை ஓடிந்தப்ப அவர் சொன்ன விஷயம், இந்த வசூல் நிலவரத்தில் ஓரமாக வைங்க. அவங்க பார்த்தா 275 கோடின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் 300 கோடின்னு பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலே என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியலங்க. இது ஆய்க்கு அந்த மாதிரி அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. சரி, தயாரிப்பாளரே சொல்றாங்க நான் தான் நஷ்டப்பட்டேன்னு அவங்க சொல்ல, நான் லாபம் எடுத்துட்டேன்னு சொல்றாங்களா, விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நம்ம இது பிடிச்சி தொங்கவே வேண்டான்றேன் நான். நீங்க என்ன சொன்னாலும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க இந்த படம் சரியா போகலன்னு. நீங்க நிறைய தியேட்டர் உரிமையாளர் பழக்கம் வச்சிருக்கீங்க. நீங்க தியேட்டர் உரிமையாளர்கிட்ட கேட்டு பாருங்களேன், நிஜமா உண்மையா அவங்க மனசாட்சிப்படி அவங்க நேர்மையா பதில் சொன்னாங்கன்னா இதனால் அவர்களுக்கு லாபம் வந்துச்சான்னு கேட்டு பாருங்க. ஏங்க, தெலுங்குல ஏற்கனவே 13 கோடி ரூபா டெபிசிட்னு சொல்லிட்டாங்க. அவங்களே டிக்கெட்டை பிளாக் பண்ணிட்டு வெளியே ஆன்லைனில் புக் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல் ஹவுஸ்ஃபுல்னு சொல்ல முடியும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருப்பான். இதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள்? அது ஏன்னா விஜயினுடைய இங்கே இண்டஸ்ட்ரியோட கணக்கு என்னன்னா, ரஜினிகாந்தோட வசூலை நாங்கள் முறியடிச்சிட்டோம்னு சொல்லணும். அவங்களுடைய பிறவி பயன் அடைஞ்சதா அதான் அர்த்தம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்ப்பா சார். நம்ம கடந்த வாரம் தான் நம்ம இன்டர்வியூ பேசியிருந்தோம் இது மாதிரி வசூலை பற்றி. பேசி சில நாட்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட் ரிலீஸ் இருந்தாங்க. அதாவது வந்து ஏஜிஎஸ் தரப்புல இருந்து 413 கோடி ரூபாய் வசூல் 13 நாட்களில் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தயாரிப்பாளர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், வாங்கிட்டு நம்ம அடுத்து கடந்து போயிடணும். நிஜமாவே அவ்வளோ வந்திருக்கா வரலையா, அந்த 413 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து டேக்ஸ் கட்ட போகிறாங்க. அவங்க வந்து அதுக்கான முறையான கணக்கெல்லாம் வச்சு சொல்ல போகிறாங்க. ஒரு பரபரப்பை க்ரியேட் பண்ணோம். ரெண்டாவது வந்து என்னென்னா, நிறைய தேட்டர்ஸில் ஸ்க்ரீன் குறைஞ்சி போச்சுன்னு அவங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இப்போ எல்லாமே இணையம் முழுக்க, இண்டஸ்ட்ரி முழுக்க, உலகம் முழுக்க அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து ரஜினிகாந்தோட வேட்டையனோட ஃபீவர் தான் பயங்கரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். அதுக்கு இடையில நாங்களும் இருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. தவிர இது வந்து எனக்கு உண்மையான வசூலா இல்லையான்னு அதிலே பெரிய குழப்பம் இருக்குப்பா. ஆனால் அவங்க ஏன் இந்த அளவுக்கு இறங்கி வராங்க? இப்போ நான் வந்து எச் வினோத் சொன்ன ஒரு கதையை இங்கே சொன்னால் கரெக்டாக இருக்குது. கதை சொல்லவர் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இதே மாதிரி தான் ஒருத்தர் கேட்டாங்க அவர்கிட்ட, சார் இப்போல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள்லாம் இந்த மாதிரி வந்து வசூல் நிலவரங்கள்லாம் வெளியிடுறாங்களே சார் அப்படின்னா, சார் வேறு வழியே இல்லை சார், தயாரிப்பாளர்கள் நிர்பந்திக்கப்படுறாங்க, அதனால் அவங்களும் வேறு வழி இல்லாமல் வசூல் நிலவரங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையான நிலவரம் அவங்க மனசுக்கு மட்டும்தான் சார் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இது வர்றதெல்லாம் நம்ம வந்து பரபரப்புக்காக எடுத்துகிட்டு கடந்து போயிடணும் அப்படின்னு இப்போ விஜய் அவருடைய கடைசி படத்தை இயக்க போகிற எச் வினோத் முன்னாடி ஒரு விஷயத்தில் சொல்லிட்டார். எப்போ சொன்னார்னா, துணிவு வாரிசு அந்த பிரச்சனைகளை ஓடிந்தப்ப அவர் சொன்ன விஷயம், இந்த வசூல் நிலவரத்தில் ஓரமாக வைங்க, உண்மையிலே தயாரிப்பாளர்கள் லாபம் வந்து அவங்களே கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து இது வந்து எப்படின்னா, நம்ம அவங்க தயாரிப்பாளராக இருக்கிற அர்ச்சனா கல்பாத்தி சொல்லியிருக்காங்க 413 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்துருச்சு 13 நாள்லன்ட்டு. ஓகே, ரைட், ஃபைன், அவ்வளோதான், நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். இது நமக்கு வந்து இதை பிடிச்சி தொங்கிட்டே இருக்க முடியாதுப்பா, பயங்கர போர் அடிச்சிருச்சு. ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க திணிக்க பார்த்துட்டே இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நம்ம மட்டும் பேசலை, எல்லாருமே பேசுகிறாங்க. தியேட்டரே இல்லை, டிக்கெட்டே அங்கே வாங்க ஆள் இல்லை, ரொம்ப கம்மியான டிக்கெட் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்கிறாங்கன்னு போது அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. எனிவே அந்த ரசிகர்களே கொண்டாட்டத்துக்கு ஏதோ வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் என்ன ஆதாயம் இருக்குன்ட்டு இந்த மாதிரி வெளியிடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதில் என்ன ஆதாயம் இருக்குது? இப்போ அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கோ இல்லை அந்த நடிகருக்கோ என்ன ஆதாயம் இருக்குது? அடுத்த படத்தில் நம்ம பட்ஜெட் அதிகமாக்கலாம், சம்பளத்தை அதிகமாக்கலான்றதுக்காக இந்த மாதிரி வெளியிடுறாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? இதை அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அடுத்த பட விஷயத்தை வந்து எந்த கம்பெனி, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனினே வந்து நமக்கு தெரியவே இல்லையே. இப்போ பிரபலமாக இருக்கிற கம்பெனிகள் வந்து படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா நம்ம நம்ப முடியும் அதை. இப்போ இந்த கம்பெனி வந்து ஏற்கனவே கூட்டு முயற்சியில் தான் படம் பண்ணியிருக்காங்க, விநியோகஸ்தராக இருக்கிறாங்க. இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்னு இப்போ வந்திருக்காங்க இல்லையா, அந்த படத்தோட நிறுவனம் வந்து கூட்டு முயற்சி தான் பண்ணுறாங்க. அவங்க சோலோவாக பண்ணுறதில்ல. இப்போ இங்கே இருக்கிற லைக்கா மாதிரியோ, சன் பிக்சர்ஸ் மாதிரியோ, இல்லைனா அவங்க வந்து இந்த அம்பாலே ஃபிலிம்ஸ் மாதிரியோ அவங்க தனியாக படங்கள் பண்ணுவதற்கான அந்த கெப்பாசிட்டியை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆட்களாக தெரியல. ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்க திடீர்னு ப்ரொடியூசராக உள்ள களமிறங்குறாங்க. அவங்க பார்த்தா 275 கோடின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் 300 கோடின்னு பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலே என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியலங்க. இது ஆய்க்கு அந்த மாதிரி அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இதிலலாம் நான் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. நீங்கள் 300 கோடி இல்லை 500 கோடி கூட நீங்கள் வாங்க தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா படத்தை நல்லா எடுங்க, ஒரு கதையம்சம்னோட படம் எடுங்க, மக்களுக்கு காசு கொடுத்து பார்க்குறோன்னா ரசிக்கிற மாதிரி செய்யுங்க.
அதுதான் உங்களுக்கான ஒரு பெரிய பேரை திருப்பி கொடுக்கும். இப்படி பிரம்மாண்டம்னு சொல்லி அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அள்ளி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் என்ன யூஸ் இருக்குது? யாருக்கு என்ன யூஸ் இருக்குது? இதுலலாம் வந்து நீங்கள் வந்து அவருக்காக சொல்கிறாங்களா இவருக்காக சொல்கிறாங்களா இல்லை, முழுக்க விஜயை குஷிப்படுத்துறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ தயாரிப்பு நிறுவனத்துக்கு வேறு வழி இல்லைங்க, மாட்டிக்கிட்டாங்க. அவங்க உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதை இன்னொரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். சமீபத்தில் ஒரு பிரபலமான செல்ஃபோன் கம்பெனி வந்து இலவச அழைப்பு, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் பேசிக்கலாம், ஃப்ரீ, எங்கள் நெட்வொர்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ, பேசுங்க, அவுட் கோயிங் ஃப்ரீ, இன்கமிங் ஃப்ரீன்னு பயங்கரமாக போட்டு உங்களுக்கு உள்ளே வாங்க வச்சாங்க. எல்லாரும் போய் அங்கே உழுந்தடிச்சு வாங்கினாங்க. உழுந்தடிச்சு வாங்கின பிறகு வந்து என்ன நடந்துச்சு? இதை இப்படி நகைச்சுவையாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சர்க்கஸ் கூடாரத்தினுடைய உரிமையாளர் என்ன பண்ணாரான்னா, உங்களுக்கு வந்து இந்த காட்சி வந்து அவர் டெய்லி டிக்கெட் போட்டு வியாபாரம் பண்ணி பார்த்துருக்காரு. யாருமே சர்க்கஸுக்கு போகவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணாரான்னா, இல்லை நான் வந்து இந்த காட்சிகளை உங்களுக்கு ஃப்ரீயாக காமிக்கிறேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஃப்ரீ அப்படின்னு நம்மளால் தான் ஃப்ரீனாவே அடித்து புரிஞ்சு ஓடுவாங்கல்ல, ஓடி போய் உள்ளே உட்காந்துட்டாங்க எல்லாரும். நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. வெளியில் போகும்போது வந்தால் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பணத்தை கட்டினா தான் வெளியே விட முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இது நகைச்சுவைக்காக சொல்கிற விஷயம். இது பல இடங்கள் நடந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிற கதையை கூத்தெல்லாம் பார்த்தா. இது என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரில. இன்றைக்கி பல தியேட்டர்களில் வாழை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷோஸு. 6வது வாரமாக அந்தகனை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வாரம் பேசும்போது அந்தகனை கொண்டாந்துடுறோம். வாழை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஷோஸ் குறைஞ்சி போச்சு. இவங்க தயாரித்த நிறுவனமான ஏஜிஎஸ் அவங்க வச்சிருக்கிற தியேட்டர்ஸ்லேயே ஷோ குறைஞ்சிருச்சு. டிக்கெட் என்ன விற்குதுன்றதை தாண்டி ஷோ ஏன் குறைச்சாங்க? அப்போ ஷோ குறைஞ்சி போச்சுன்னா டிக்கெட் சேல்ஸ் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, தயாரிப்பாளரே சொல்கிறாங்க நான் தான் நஷ்டப்பட்டேன்னு அவங்க சொல்ல, நான் லாபம் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்களா? விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நம்ம இதை பிடிச்சி தொங்கவே வேண்டான்றேன் நான். நீங்கள் என்ன சொன்னாலும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க இந்த படம் சரியாக போகலைன்னு. எப்படி இந்தியன் 2 வந்து மக்கள் வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் ஒன்றும் கதையே இல்லை. என்ன பண்ண முடியும்? கொஞ்சமாவது ஏதாவது ஒரு விஷயம் வச்சு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். விஜயை வச்சு செஞ்சுருக்காரு வெங்கட் பிரபு. அவருக்கு தேவையான எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டாரு. அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இவங்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டார். அவ்வளோதான் விஷயம். இது முழுக்க வெங்கட் பிரபுவோட அவர் எப்படி தான் பண்ணுவார். ஏன்னா அவர் இந்த ஹீரோக்களை தாஜா பண்ணிட்டு தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவார். ஸ்டஃப்பு அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவர் சும்மா இந்த பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இப்படி ஒரு படம் பண்ண ஆள் தான். மாநாடு அவர் பண்ணாரானே தெரியலையே நமக்கு. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா எப்படி ஒத்துக்கிறது? நம்ம ஒன்றுமே இல்லையே, இதில் சரக்கே இல்லையே. அப்போ வெங்கட் பிரபு கிட்ட சரக்கு இல்லை. நான் அன்றைக்கி ஒரு நேர்காணல் பார்த்தேன். ஆச்சரியமாக மட்டும் இல்லை, அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. அவங்க அப்பாட்ட கேட்டாராம், சும்மா ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதி அனுப்பு, ஒரு 10 நிமிஷத்தில் எழுதி அனுப்பு, பரவாயில்ல நீ என்னத்தையாவது எழுதி அனுப்பு, பாட்டை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஷூட்டிங் போயிடுறேன், அப்புறம் வந்து லிரிக் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூனை கொடுத்து பாட்டு கேட்டிருக்காரு. அவர் எதோ எழுதி கொடுத்துருக்காரு. அந்த பாட்டு தான் இப்போ பாட்டு நம்ம கேட்டோம். அந்த பாட்டை தான் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க எல்லாரும். 10 நிமிஷத்தில் அவங்க அப்பாட்ட கேட்குறேன், ஏன் ஊரில் கவிஞர்களே இல்லையா? நான் என்ன கேட்க வரேன்னா, ஊரில் கவிஞர்களே இல்லையா? அவங்க அப்பா தான் இருக்காரா? அப்பா நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர், நல்ல மனிதர், நல்ல நடிகர், எல்லாம் ரைட்டு தான். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அவர் என்ன பண்ண முடிஞ்சுது? அதை வேற பெருமையாக சொல்லிக்கிறாரு. இந்த ட்ரெண்டு கூட உங்கள் அப்பா பாட்டு எழுதிட்டான்னு விஜய் புகழ்ந்தாராம். அவர் மனசில் நினச்சிருப்பாரு, உன்னை நம்பி சொன்னதுக்கு இது வீணாக போனது தான் மிச்சம் அப்படின்ட்டு. இதுதான் நடந்திருக்கு. நம்ம இதில் அதான் சொல்கிறேன்ல, இதை தாண்டி கடந்துடணும், அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. நீ வேற வேலையை பார்க்குறது தான் நமக்கு நல்லது. இப்போ நீங்களே சொன்னீங்க இந்தியன் 2 வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க, படுதோல்வி படம்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த நிறுவனம் வந்து அமைதியாக போயிட்டாங்க. அந்த படம் சரியாக போகலன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து அமைதியாக போயிட்டாங்க. உங்களுக்கே தெரியும். அவங்க தோல்வின்றது கிட்டத்தட்ட ஒப்புக்கொண்ட மாதிரி தான் ஆயிடுச்சு அவங்க பண்ண விஷயங்களால. அவங்க அந்த அளவுக்கு ஒத்துக்கணவங்க, ஏன் இவங்க மட்டும் ஏன் அந்த தோல்வின்ற விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்றாங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியாதுமா. தூங்குறவங்களே எழுப்பிட முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறாலும் எழுப்ப முடியாது. அவ்வளோதான். இதுக்கு பதில் ஒரே வரி தான். இது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும், ரசிகர்களுக்கும் தெரியும், தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் தெரியும். நீங்கள் நிறைய தியேட்டர் உரிமையாளர் பழக்கம் வச்சுருக்கீங்க. நீங்கள் தியேட்டர் உரிமையாளர்கிட்ட கேட்டு பாருங்களேன். நிஜமாக உண்மையாக அவங்க மனசாட்சிப்படி அவங்க நேர்மையாக பதில் சொன்னாங்கன்னா இதனால் அவர்களுக்கு லாபம் வந்துச்சான்னு கேட்டு பாருங்கள். ஏங்க தெலுங்கில் ஏற்கனவே 13 கோடி ரூபா டெஃபிசிட்னு சொல்லிட்டாங்க. நிறைய குழப்பம் இருக்குது அதில். ஏன்னா முழுக்க படம் சரியில்லை. படம் சரியில்லைன்றதை ஒத்துக்க மாட்டுறாங்களே. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்க வச்சது தான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னாங்கன்னா நீ என்ன மாற்றுவீங்க? அவ்வளோதான். இந்த போஸ்டரை பார்த்து ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, சரிங்க உங்கள் விருப்பப்படி 413 கோடியே வசூலில் கூட இருக்கட்டுங்க, நீங்கள் படத்தோட பட்ஜெட் நீங்கள் தான் 400 கோடின்னு சொன்னீங்க,
கூட்டி அவர் ஒரு கணக்கு போட்டிருக்காரு. டேக்ஸ் இவ்வளோ போகுது, தேட்டர் ஓனர் ஷேர் இவ்வளோ போகுது, டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் இவ்வளோ போகுது, ப்ரொடியூசர் கிடைக்கிற ஷேர் இவ்வளோ போகுதுன்ட்டு 413 கோடியில் கிட்டத்தட்ட தயாரிப்பாளருக்கு சேர வேண்டிய கேஷ் 200 கோடி வந்துருச்சு. நீங்கள் ஓடிடி டெலிவிஷன் எல்லாம் விற்றா கூட ஒரு 100 கோடி போட்டால் கூட 300 தான் ஆச்சு. அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு 100 கோடி நஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி கிளியராக கணக்கு வழக்கோடு ஒருத்தர் எடுத்து போடுறாரு. அப்போ இவங்க சொல்கிற கணக்குக்கும் அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கும் அது தோல்வின்ற மாதிரி தான் சமையுது. அது இல்லை, அது நீங்கள் படம் தோத்துருச்சின்னு நம்ம ஏன் சொல்லுவானே, அது அவங்களுக்கே தெரியும். அவங்க இந்த படத்தை வந்து நாங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் கொண்டு போவேன்னு சொல்லுவாங்க. அவங்க தேட்டரில் கண்டிப்பாக ஷோ போட்டு ஓட்டுவாங்க. 100 நாள் கூட காட்டுவாங்கப்பா. அவங்க தேட்டரு, அவங்க ஸ்க்ரீனு, அவங்களே டிக்கெட்டை பிளாக் பண்ணிட்டு வெளியே ஆன்லைனில் புக் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல் ஹவுஸ்ஃபுல்னு சொல்ல முடியும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருப்பான். இதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள்? அதனால் இது வந்து நீங்கள் என்ன தான் வருமான கணக்கை காமிச்சாலும் நீங்கள் தயாரிப்பாளர் இல்லை. அந்த காமிச்ச நபர் தயாரிப்பாளர் கிடையாது. தயாரிப்பாளர் அட்சரா கல்பாத்தி. நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு ஐடி வந்தாலும் பதில் அவங்க தான் சொல்ல போகிறாங்க. இடி வந்தாலும் அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. வருமானம் நஷ்டமோ லாபமோ அவங்கள தான் சேரும். இது அவங்க நான் வந்து டேபிள் ப்ராஃபிட் பார்த்துட்டேன்னு முன்னாடியே நிறைய முறை சொல்லியிருக்காங்க. இந்த நீங்கள் ஒரு கணக்கு சொல்கிறீங்க அவங்களுக்கு லாஸ் தானேன்ட்டு. எல்லாருக்கும் தெரியுதுமா, கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் நம்ம? அவ்வளோதான். இங்கே முக்கியமான ஒரு கேள்வி வந்து வைக்க முன்படுறேன் சார். என்னென்னா, ஏஜிஎஸ் நிறுவனம் எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பெரிய பெரிய சக்ஸஸ்லாம் அவங்களுக்கு அடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த எந்த திரைப்படத்துக்குமே இவங்க வசூல் கணக்கு சொன்னதே இல்லை. உதாரணம் சொல்ல போனால் லவ் டுடே திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக ஓடிச்சு, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தனி ஒருவன் திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக ஓடிச்சு, மதராசப்பட்டினம் திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக ஓடிச்சு. ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் இவங்க வந்து வசூல் கணக்கு எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆனால் இந்த படத்துக்கு குறிப்பிட்டு விஜய் படங்களுக்கு மட்டும் ஏன் வசூல் சொல்கிறாங்க? ஏன்னா பிகிலுக்கும் அவங்க இதேமாதிரி வசூல் சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 படம் இருந்தாங்க, 2 படத்துக்கும் அவங்க வசூல் கணக்கு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் வந்து இப்போ கோட் திரைப்படத்தை வசூலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கணக்கு அது? இல்லை, அது விஜய்க்கான கணக்கு. அது ஏன்னா விஜயினுடைய இங்கே இண்டஸ்ட்ரியோட கணக்கு என்னென்னா, ரஜினிகாந்தோட வசூலை நாங்கள் முறியடிச்சிட்டோன்னு சொல்லணும். அவங்களுடைய பிறவி பயன் அடைஞ்சதா அதான் அர்த்தம். ரஜினிகாந்தோட கணக்கை இவங்க பீட் பண்ண முடியுமா? ரஜினிகாந்துடைய அந்த வசூல் கணக்கை இவங்களால் வந்து கிட்ட தொட முடியுமானா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நாங்களும் களத்தில் இருக்கோம், நாங்களும் போட்டி போடுறோம், நாங்களும் வந்து இந்த ரேஸில் கலந்து ஓடிக்கிட்டு இருக்கோன்னு அவங்க சொல்கிறதுக்காக தான் விஜய் படத்துக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லா படங்கள் விஜய் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் இந்த கணக்கை சொல்லணும் அப்படின்னு கண்டிஷன். அவங்களுக்கு என்ன வசூல் வந்தாலும் இல்லை. இப்போ லியோ வந்துச்சு, லியோ வந்து என்ன வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு? இப்போ லாபம் தானே அவருக்கு. என்ன நடந்துச்சு? அவரும் இதே மாதிரி தானே கணக்கு சொன்னாங்க. அதை பல பேர் உருட்டிட்டு இருந்தான். 1000 கோடி வசூல், 2000 கோடி வசூல்னு வாய்க்கு வந்த மாதிரி அள்ளி விட்டானுங்க. அவன் ஒருத்தன் கூட இப்போ காணோம். இதே படத்துக்கு இந்த படத்துக்கும் 1000 கோடி அடிக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொன்னவங்களும் எங்கே இருக்கானே தெரில. இவனுங்களே கழுவி ஊத்துருந்து, அதாவது புகழ்ந்து தள்ளிடுவாங்க பிஃபோர் ரிலீஸு. அப்புறம் அப்படி மெதுவாக அடிப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை தெரிஞ்சிருச்சுன்னொன்னே இவங்கள சேர்ந்து அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம். என்னங்க கல்ச்சர் இது? கேவலமாக இருக்குது. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிற கட்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்னத்துக்கு ரிவ்யூ பண்ண வரீங்க? நான் எல்லாரையும் பொதுவாக தான் சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் இது 1000 கோடி அடிக்கும்னு சொன்ன நாட்கள்லாம் உண்டு. ஊரில் இருக்கிற எந்த சேனலில் உட்காந்து பேசினாலும் 1000 கோடி 1500 கோடி கன்ஃபார்ம். விஜய் பயங்கர மாஸ் காட்டுறாருலாம் பேசினாங்க. என்ன காமிச்சிட்டார் அவர்? இந்த மாதிரி விஜயை கேவலமாக காமிச்ச முதல் படம் இந்த படம் தான். அதுவும் இன்னைக்கு ஒரு மாசா அவர் வந்து ஒரு அரசியலுக்கு நான் தலைவராக வரப்போகிறேன், நான் வந்து 26 நான் தான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்கிற ஒரு நபரை வில்லத்தனமாக கேவலமான ஒரு முகபாவனையோட இதை விட கொடூரமான ஒரு வில்லனை காமிக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து அரசியலில் எம்ஜிஆரெல்லாம் ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? அவங்க சிறையில் நடிக்கும் போதும் கதாபாத்திரங்கள் நேர்மையான கதாபாத்திரமாக இருக்கும். அது மக்கள்கிட்ட வந்து நேர்மையாக, இப்போ நீங்கள் உண்மையிலே சொல்ல போனால் எம்ஜிஆரை விட மிக நல்ல பேரை சம்பாதித்து வைத்திருந்தவர். அதனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து கோச்சிக்கூடாது. உண்மை உங்களுக்கே தெரியும். நம்பியார் அவர்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு எப்பவுமே இருந்துச்சு. அவர் வந்து ஆனால் திரையில் வந்து அவர் கொடூர வில்லன். இப்படி கையை வந்து இப்படி அப்படி பண்ணார்னா, இப்படி கையை 2 கையை உள்ளங்கை வச்சு அப்படி பண்ணார்னா அந்த மாதிரி வில்லத்தனம் வேறு எதுவும் பார்க்க முடியாதுங்க. இன்றைக்கெல்லாம் ஆன்னு கத்துறாங்க, ஊன்னு கத்துறாங்க. இந்த ஹீரோக்கள்லாம் கத்துறதே வேலையை வச்சுருக்காங்க. அவர் கத்த மாட்டார், வேறு எதுவுமே செய்ய மாட்டார். கை 2 கையும் தேய்ப்பார். நீங்கள் பழைய படங்கள் நம்பியார் படங்கள் பாருங்கள், கொடூரத்தினுடைய உச்சமாக அது தெரியும். அந்த அளவுக்கு வந்து கொடூர வில்லனா திரையில் காட்டப்பட்ட நம்பியாரை பார்க்குற இடங்களெல்லாம் வந்து மக்கள் வந்து வில்லனாவே பார்த்தாங்க. ஆனால் நிஜத்தில் அவர் வந்து அவ்வளோ நல்ல மனுஷன். மது பழக்கம் கிடையாது, வேறு எந்த தவறான பழக்க வழக்கம் அவர்கிட்ட இல்லை. அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து சபரிமலை கோயிலுக்கு போயிட்டு இருந்தார், குருசாமியாக இருந்தார். அவர் பல பேருக்கு அவர்கிட்ட பழகின நாட்களுக்கு தெரியும்.
ஆனால் நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து திரையிலையும் சரி எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து திரையில அவ்வளோ நல்லவராக அவர் தான் வந்து அந்த வில்லன்ட்டு அவர் தான் காப்பாற்றுவார் ஹீரோயினை. நம்ம அது இது வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, திரையில காமிக்கிறத விஷயத்தை நேர்மையாக நீங்கள் காட்டும்போது உங்களுக்கான ஒரு மவுஸ் வந்து கிரியேட் ஆகும், ஏறும், உங்கள் பல்ஸ் எகிரும். நீங்கள் இப்போ லாஸ்ட் படத்துக்கு முந்தைய படம்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து உங்களை வில்லனாக காமிக்கிறீங்க. உங்களை நம்பி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா, அந்த பொண்ணு கழுத்த இருக்கிறீங்க. கூட உங்கள் அப்பா கூடவே 40 வருஷம் நண்பர்னு சொல்கிற ஆளை வந்து நீங்கள் கொன்னுடுறீங்க. இதுதான் உங்கள் லட்சணமா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? சினிமானெல்லாம் நம்பி போக முடியாது சார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கன்னிங்காக இருப்பீங்களா இல்லையான்னு உங்களுடைய படங்கள் தான் காமிக்கும். அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் ரசிகர்கள் வேணால் கொண்டாடுவாங்க, ஆகா பயங்கரமாக அவர் கொண்டாடிட்டாருப்பா, இப்படி மிரட்டி விட்டாருப்பான்னு சொல்லலாம். காமன் ஆடியன்ஸ்லாம் தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பாங்க. அதுதான் இப்போ வந்து கோட்டை மிதின்னு மிதிச்சிட்டு இருக்காங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.